பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முனிவர் வியாசர் உலகிலேயே மிகப்பெரிய காவியமான மகாபாரதத்தை உருவாக்க எண்ணினார். ஆனால் அவர் சொல்ல சொல்ல நிறுத்தாமல் எழுதும் ஆற்றல் கொண்ட ஒருவரை அவர் தேடினார். ஞானத்தின் கடவுளான விநாயக பெருமான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவர் ஒரு நிபந்தனை விதித்தார். கதை வேகமாக வளர்ந்தது. வியாசர் சொல்லச் சொல்ல விநாயகர் மின்னல் வேகத்தில் எழுதிக் கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு இக்கட்டான சூழல். விநாயகர் எழுதிக் கொண்டிருந்த எழுத்தாணி பாதியிலேயே உடைந்து போனது. வியாசரோ கதையை நிறுத்தாமல் சொல்லிக் கொண்டிருந்தார். நேரமில்லை, கதை நிற்கக்கூடாது. விநாயகர் யோசிக்கவில்லை. சட்டென்று தனது ஒரு தந்தத்தை ஒடித்தார். அதையே எழுத்தாணியாக பயன்படுத்தி மகாபாரதத்தை எழுதி முடித்தார். அறிவிற்காக தனது அழகையும் தந்தத்தையும் தியாகம் செய்த அந்த தருணம் உலகிற்கே ஒரு பெரிய பாடத்தை கற்பித்தது. அறிவையும் கல்வியையும் பெறுவதற்கு எதையும் தியாகம் செய்யலாம் என்பதற்கு விநாயகரின் இந்த ஏகதந்த உருவமே சாட்சி. விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். நண்பர்களே, இந்த தெய்வீக கதையிலிருந்து நாம் கற்கும் பாடம் என்னவென்றால், கல்வியையும் அறிவையும் பெறுவதற்கு நாம் செய்யும் எந்த ஒரு தியாகமும் வீண் போகாது. ஒரு வேலையை தொடங்கினால் இடையில் எத்தனை தடைகள் வந்தாலும் விநாயக பெருமானைப் போல விடாமுயற்சியுடன் அதை செய்து முடிக்க வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இது போன்று இன்னும் பல சுவாரஸ்யமான மற்றும் நீதி கதைகளை தெரிந்து கொள்ள இன்ஃபோடாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.